செய்ய போகிறோன்னா குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு எண்ணெயை ஊற்றிருக்கேன். எண்ணெயை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு முதலே போட்டுக்கோங்க. சரி, இப்போ போடணும். இப்போ வந்து கடுகு, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாமே போட்டுக்கோங்க. போட்டு வதக்கிக்கோங்க. இந்த ஆச்சி குழம்பு மசாலாவை தூக்கி நான் போட்டிருக்கேன். சரியா, போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. தக்காளி போட்டுட்டு தண்ணி லைட்டாக ஊற்றிக்கோங்க. அதுக்கு நடுவில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், எந்த ஒரு மிளகாத்தூள்னாலும் பரவாயில்ல, உப்பு போட்டுக்கோங்க. நான் காய்கறி எல்லாம் போட்டுட்டேன். காய்கறி போட்டு தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இதை நீங்கள் மூடிட்டு குக்கரில் போட்டு வேக விட்டுருங்க. வேக விட்டு நான் முட்டை போட்டிருக்கேன். முட்டை போட்டுட்டு முட்டையை வேக வச்சு அதில் போட்டுருங்க. அதில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி போட்டிருக்கேன். கொத்தமல்லி இலை போட்டிருக்கேன். இதெல்லாம் தான் நான் போட்டிருக்கேன். Do like, share, subscribe to my channel for the further videos. Comment me in the comment section what video can I put the next. Thank you.